மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும். இந்த பூமியில் நம்மை சுற்றி நம்மை எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்மை சுற்றி இருக்கிறவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியில் வாழ்கிறோம் என்பதை தாங்களாகவே நிர்ணயித்து கொள்கிற ஒரு இடத்தை நாம் பார்க்க முடியும். எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியில், நான் எதுக்கு இந்த பூமியில் இருக்கேன், எதுக்கு வாழ்கிறேன் அப்படின்னு கேட்கும் பொழுது ஒவ்வொருவர் சொல்லுகிற பதிலையும் கேட்டிங்கன்னா, என்னுடைய மகளுக்காக தான் அந்த பூமியில் வாழ்கிறேன், இல்லை நான் இப்படிப்பட்ட ஒரு லட்சியம் என் வாழ்வில் வச்சுருக்கிறேன், அந்த லட்சியத்தை என் வாழ்வில் அடைஞ்சிட்டேன்னா அதோட என் வாழ்க்கை திருப்தி அடைஞ்சிரும், இல்லை எனக்கு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சிருச்சுன்னா அதோட என் லைஃப் பூர்த்தி அடைஞ்சிரும், என் மகனுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா பூர்த்தி அடைஞ்சிரும், என் மகளுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா பூர்த்தி அடைஞ்சிரும், இல்லை எனக்கு இந்த வேலை கிடச்சிருச்சுன்னா பூர்த்தி அடைஞ்சிரும் இப்படின்னு சொல்லி தனக்குத்தானே ஒரு வரையறையை வைத்து இது நிறைவேறிச்சுன்னா என் வாழ்க்கையை பூர்த்தி அடைஞ்சிரும்னு சொல்லி அதற்கு அந்த நோக்கத்திற்கு பின்னாக செல்லுகிற இந்த உலக ஜனங்களை தான், நம்மையும் உட்பட, ஒருவேளை இயேசுவை அறியாமல் இருக்கிறோம்னா நம்மளையும் உட்பட தான் அதை சொல்ல வேண்டும். ஆனால் அது எல்லாமே காணல் நீர் என்பது அந்த எதிர்பார்க்கிற அந்த ஒரு காரியம் நடந்ததற்கு பிறகு தான் அநேகர் புரிந்து கொள்கிறார். அதற்கு அடுத்து இது நடந்து விட்டது, இதுக்கப்புறம் நான் என்ன இது நடந்தால் தான் என் வாழ்க்கையில் சந்தோஷம்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கைக்கான நோக்கத்தையும் அர்த்தத்தையும் வேறெங்கோ வைத்து பின்னே ஓடுகிற ஒரு உலக கூட்டம். அப்படி ஒரு ஓட்டத்தில் வாழ்க்கையில் பாரம் நிறைந்த ஒரு வாழ்க்கையும், சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையும், சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையும் தான் எல்லாம் அந்தந்த நேரத்தில் ஒரு குறுகிய சிற்று இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்திற்கு பின்பாக தான் ஓடுகிற ஒரு ஓட்டம் இது. இயேசுடைய சீஷர்கள், இயேசு 12 பேரை சீஷராக தெரிந்து கொள்கிறார். இந்த பூமியில் 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தன் 30வது வயதில் ஊழியத்தை தொடங்குவதற்கு வெளியே வரார். வரும்பொழுது 12 சீஷர்களை தெரிந்து கொள்கிற ஒரு பங்கை நாம் எல்லாம் பார்க்குறோம். அப்படி தெரிந்து கொள்கிற ஒரு பாதையை நம்ம கவனித்து பார்த்தோம்னா, அவர் பேதுரு, அந்திரேயா என்று 2 சகோதரர்களை தெரிந்து கொள்கிறார். அவர் 12 சீஷர்களில் அவர்களும் 2 சீஷர்கள். அவங்கள போய் முதலாவது தெரிந்து கொண்டு அவரை சூஸ் பண்ணுற ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா, லூக்காக்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் நம்ம படிக்க முடியும். வேதத்தில் லூக்கா 5வது அதிகாரம் முதல் வசனத்திலேருந்தே பார்த்தோம்னா, பின்பு அவர் கணேசரத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். இங்கே நம்ம மீன் பிடிக்க கடலுக்கு போயிட்டு வந்த மீனவர்கள் இறங்கி கடலில் அவங்க வலையெல்லாம் அலசி கொண்டிருக்கிற ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. சீமோன் என்பவர் தான் அந்த பேதுரு. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம், நீங்கள் கொஞ்சம் கடலுக்குள்ளே போய் இந்த வலையை போடுங்க அப்படின்னு சொல்லி பேதுருக்கிட்ட சொல்கிறார். அப்போ சீமோன் சொல்கிற பதிலை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அப்போ இங்கே ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியுது. பேதுரு என்பவர் ஒரு மீனவர். அவர் எதுலேயும் சாதாரணமாக விட்டு வருகிறவரும் இல்லை. இது நம்மளால் முடியாது என்று விட்டுட்டு வரலை. அங்கே போய் அவர் முழுசும் மீனே கிடைக்கல அவருக்கு. நான் ஒரு முறை மீனவர்கள் சிலர் இடத்துல நான் பேசும் பொழுது அவர்களிடத்தில் ஒன்று கேட்டேன். நான் ஒரு மீனவர்களை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்த போது கேட்டேன், அதாவது நீங்கள் கடலுக்கு போயிட்டு நீங்கள் திரும்ப வரும் பொழுது என்றைக்காவது வெறுங்கையில் வந்ததுண்டா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஏன்னா நான் வேதத்தில் இவங்க முழுசும் தேடி
ஒன்றுமே அகப்படலைன்னு சொல்லி இங்கே பேதுரு சொன்ன இந்த காரியத்தை வைத்து நான் அவர்களிடத்துல கேட்ட பொழுது சொன்னாங்க, என்னதான் இருந்தாலும் நாங்கள் போனது நட்டமடையாதபடிக்கு காய்ச்சி கொஞ்சம் மீன் கிடச்சிரும். நாங்கள் போனது நஷ்டம் என்று வராது, எப்படியாவது கொஞ்சமாச்சு மீன் கிடச்சிரும். நாங்கள் அட்லீஸ்ட் போயிட்டு வந்ததுக்கான ஒரு காரியமாச்சு ஒரு அவ்வளோ அந்தளவுக்காகிய மீனோ கடல் உயிரினங்கள் ஏதாவது கிடைத்து தான் நாங்கள் திரும்ப வருவோம் என்று அந்த மீனவர்கள் சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கோ பேதுருவுக்கு ஒரு மீன் கூட தங்கள் வலையில் அகப்படவே இல்லை. இப்படி ஒரு தன் வாழ்க்கையில் மீன் பிடிக்கிற ஒரு தொழிலுக்கென்று தன்னை அர்ப்பணித்து அதற்கு பின்னாக ஓடி அதை செய்து கொண்டு அதற்கு பின்னாக எவ்வளவு முடியுமோ முயற்சியை போட்டு ஒருவர் செய்து கொண்டு இருக்கிற இந்த மீனவர் இடத்துல இயேசு சொல்லும் பொழுது, நீங்கள் போய் கொஞ்சம் தள்ளி இந்த காலத்தில் போய் வலையை போடுங்கன்னு சொல்லும் பொழுது, நைட்டு முழுசாக நாங்கள் தேடணும், கிடைக்கல, ஆனால் நீங்கள் சொல்கிறீங்கன்ற அந்த ஒரு காரணத்துக்காக நான் போடுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் கீழ்ப்படிந்து ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த வலையெல்லாம் கிழிந்து போகும்படியாக அவ்வளவு மீன் அந்த வலைக்குள்ளே சிக்கின ஒரு காரியம். அந்த வலையில் எல்லா மீன்களும் அவ்வளவாக கிழிந்து போகும்படியாக உதவிக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு படகை கூப்பிட்டு அந்த படகுலையும் நிரப்பி படகுலாம் முங்குற அளவுக்கு அவ்வளவு மீன் கிடைத்த ஒரு சம்பவத்தை இங்கே நம்ம பார்க்குறோம். மீன் பிடிக்கிறது எல்லாமே எதுக்கு மீன் பிடிப்பாங்கன்னா, மீனை பிடிச்சி திரும்ப அதை கொண்டு போய் மார்க்கெட்லலாம் கொடுத்து விற்கும் பொழுது அதற்குரிய பணத்தை எடுத்து அது தங்களுடைய அன்றைய உத்தியோகமாக அன்றைக்குரிய ஒரு சம்பளமாக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். இப்போ 2 படகு நிறைய மீன் நிறைஞ்சு படகே முங்குற அளவுக்கு ஒரு மீன் அவ்வளவு பிடி அன்னைக்கு கிடச்சிருக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஒரு வார்த்தையினால் அதற்கு கீழ்ப்படிந்த அந்த ஒரு காரியத்தினால இப்போ சராசரி மனிதனாக நாம் இப்பொழுது மனுஷியமாக சிந்தித்து பார்த்தோம்னா, இவ்வளவு மீனை பார்த்ததும் இவர் சாதாரண மனிதன் அல்ல என்று தன் படகுல ஏறிய இயேசுவை நாம் அப்படி ஒரு மீனவனாக இருந்தோம்னா என் படகுல ஏறிய இயேசுவை நான் கண்டிருப்பேனா, இவர் சாதாரண மனிதன் அல்ல என்பதை உணர்ந்திருப்பேன் என்று ஒரு பக்கமாக இருந்தாலும், நீங்கள் என் வாழ்க்கையில் எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் கர்த்தர் ஒரு அழைப்பை அவர்களுக்கு அழைத்தார். அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்பொழுது சீமோன் பேதுரு 8வது வசனத்தில் சொல்கிறார், இதெல்லாம் பார்த்ததுக்கு உடனே சீமோன் பேதுரு அதை கண்ட உடனே இயேசு பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போக வேண்டும் என்றான். என்னை விட்டு போயிருங்க ஆண்டவரே, நான் பாவி, நீங்கள் ஏன் படகுக்கு வர்றதுக்கு நான் தகுதியே இல்லை. இவ்வளவு பெரிய தேவன் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை என் கண்ணு முன்னாடி அவர் பார்த்த அவர் சொல்கிறாரு, என்னை விட்டு போயிருங்க, என் படகை விட்டு போயிருங்க, நான் தகுதியே இல்லாத ஆள் என்பதை தன்னை தாழ்த்தி நான் எவ்வளோ பெரிய பாவி என்பதை, ஏன்னா அப்படிப்பட்ட தேவன் அநேக முறை என்னுடைய வாழ்க்கையில் நான் சிந்தித்து பார்க்கும் பொழுது எது என்னை முன்னேறி செல்லும்படியாக இழுக்கிறதுனா, நான் எப்படிப்பட்ட தகுதியுடையவனாக இருந்தனால என்னை இயேசு தேடி வந்தார்ன்றது கிடையவே கிடையாது. நான் எவ்வளவுக்கு எவ்வளவு தகுதியற்றவனாக இருந்த என்னை அவர் தேடி வந்தாரே என்ற அந்த அவருடைய அழைப்பும் அவருடைய அன்பும் தான் இந்த நாள் வரைக்கும் என்னை முன்னேறி செல்லும்படியாகவே நடத்துகிற ஒரு அன்பின் பயணமாக இருக்கிறது. இந்த ஒரு இடத்துல தான் சீமோன் பேதுரு பார்க்குறாரு, தகுதியே இல்லாத நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். அப்பொழுது சீமோனுக்கு கூட்டாளியான செபதேயின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்திருந்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி ஒன்று சொல்கிறார், பயப்படாதே என்று சொல்கிறார். அவருக்கு ஏற்பட்ட அந்த தெய்வ பயத்தை எடுத்து, தெய்வ பயம் வந்துருச்சு, ப்ளஸ் இப்படிப்பட்ட பரிசுத்தர், இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் என்று இயேசுவை பார்த்து இவர் தெய்வத்தின் குமாரன் என்பதை அறிந்திருந்தார் பேதுரு. ஒரு இடத்துல நம்ம படிக்கிறோம், இவர் என்னை தேடி வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அவர் பயம் உள்ள சூழ்ந்துருச்சு, பாவி நான் அப்படின்னு சொல்லி. அப்போ சொல்கிறாரு, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அப்பொழுது அவர்கள் இங்கே தான் ஒரு இடத்த சொன்ன உடனே அவர் என்னை பின்பற்றிவான்னு சொல்லி ஒரு அழைப்பை இயேசு அவர்களுக்கு விடுக்கிறார். ஒரு சராசரி மனுஷனாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே, இப்படியே என்னுடைய படகில் எப்பொழுதும் மீன் நிரம்பியே இருக்கணும், எப்பொழுதும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமான காரியத்தை வைத்து அந்த இடத்துல பேதுரு ஒரு காரியத்தை இயேசு இடத்துல சொல்லியிருந்திருக்கலாம். நன்றி ஆண்டவரே, என்னை அழைத்ததுக்கு, நீங்கள் உங்கள் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் படகுல எப்பொழுதும் மீன் நிரம்பியே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். முழுவதும் பிரயாசப்பட்டு வந்த ஒரு மனுஷன், ஒன்றுமே கையில் இல்லாமல் வந்த ஒரு மனுஷன், அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு காரியத்தை பார்த்ததும் அப்படிப்பட்ட ஒரு பதிலை சொல்லியிருந்திருக்கலாம்.
ஆனால் அங்கே அவங்க செஞ்ச அந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். அவர்கள் 11ஆவது வசனம், படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று ஆண்டவருடைய அழைப்புக்கு அவர்கள் கொடுத்த செவியை அவங்க எப்படி பதில் கொடுக்குறாங்கன்றதை பார்க்குறோம். எல்லாவற்றையும் விட்டு, அது இன்னொரு சுவிசேஷ புஸ்தகத்தில் இருக்கும், உடனேன்னு போட்டிருக்கும். அவங்க சிறிதளவும் கூட யோசிக்கலை. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியமுமே நிரந்தரமற்றது என்பதை உணர்ந்திருந்த அவர்கள், இது எல்லாமே அனித்தியம் என்று உணர்ந்திருந்த அவர்கள் அந்த உத்தியோகத்தில் இருந்ததுனால அதில் உண்மையாக இருந்தாங்க, அதை பிரயாசப்பட்டாங்க, உண்மைதான். ஆனால் இது எல்லாமே நிரந்தரம் இல்லை என்பதை, இது காணல் நீர் என்பதை உணர்ந்திருந்த அவர்கள் ஒரு மேலான அழைப்பின் குரல் கேட்டவுடனே அவங்க சொன்ன பதில் என்னென்னா, அவங்க எல்லாத்தையுமே இம்மீடியட்லி லெஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். எல்லாத்தையுமே உடனுக்குடன் போட்டு வந்தார்கள்னு சொல்லியிருக்கும். கூட இருந்த இன்னொரு 2 மீனவர்களும் இதே செய்வார்கள், தன் தகப்பனையும் விட்டு வந்தார்கள்னு போட்டிருக்கும். இது எல்லாமே அதற்குரிய அர்த்தங்களாக பார்க்கும்பொழுது நாம் எல்லாம் வேலையெல்லாம் விட்டுட்டு கடவுளை பின்பற்றி போகணுன்றது கிடையாது. அவங்க வாழ்க்கையில் எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருந்தாங்களோ அந்த நோக்கத்தை எல்லாத்தையுமே இப்பொழுது அர்த்தமுள்ள நோக்கமாக, நீ உன்னை மனிதனை பிடிக்கிறவனாக மாற்றுவேன்னு சொன்னாரே இந்த தேவன், இது எனக்கு நித்திய ஜீவனின் பாதை, இவர் மெய்யான தேவனுடைய குமாரன் என்று அறிந்த பேதுரு உடனே எல்லாத்தையும் போட்டார். எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களை பின்பற்றி வரையாண்டவரேன்னு வந்தார். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கான ஒரு அழைப்பு. இது கிறிஸ்தவன் என்பது மதம் அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எந்த ஒரு மதம், ஜாதி, எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லா மனுஷர்களுக்காக சிலுவையில் தொங்கின அவருடைய அழைப்பு எல்லாருக்குமே உண்டு. இப்படிப்பட்ட அழைப்பை பெற்ற நான், ஆண்டவரே, அநேகர் ஆண்டவரை கண்டறிந்து இவர் தெய்வம் என்று சொல்லுகிற அநேகருமே கூட தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரும் ஒரு பக்கம் இருக்கணும், மீனும் ஒரு பக்கம் இருக்கணும்னு தான் விரும்புகிறாங்களே தவிர்த்து ஆண்டவரே என் வாழ்க்கையின் நோக்கம் என்று போகிறதில்ல. அப்படி போகிறனால கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது, ஒன்றை வெறுத்தாதான் ஒன்றை நீங்கள் இன்னொன்று சேவிக்க முடியும்னு சொல்லும் பொழுது அவங்க நேச்சுரலாக அவங்க செய்கிற காரியம் என்னென்னா, உலகத்தை நேசித்து கடவுளை வெறுக்கிற ஒரு பங்கில் தான் வாழ்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இயேசுவை கண்ட ஒருவன், இயேசு யார் என்பதை கண்ட ஒருவன், இயேசு எப்பேற்பட்டவனை தேடி வந்திருக்கிறார் என்பது தான் இங்கே மேலான ஒரு காரியம். எவ்வளோ பெரிய பாவியை தேடி வந்திருக்கிறார், என்னையை தேடி வந்தாரா, எத்தனையோ நபர்கள் இருக்கும் பொழுது என்னையை தேடி வந்திருக்கிறாரே என்று அந்த பிரமிக்கத்தக்க தெய்வ அன்பிற்கு ஆட்டோமேட்டிக்காக ஒருவன் அடிமையாக மாறிடுவான். அடிமை நிறைய பாடல்கள் பாடும் பொழுது, அடிமை நான் ஆண்டவரே, நான் அடிமைன்னு பாடுறதுக்கு காரணம் இயேசு கடவுள் என்னை அடிமைப்படுத்துகிறார் என்று கிடையாது. அந்த அன்பிற்கு தானாகவே நாம் அடிமையாகிற ஒரு பங்கு தான். இதே அதிகாரத்திலையும் படிக்க முடியும். 27வது வசனத்துலலாம் நம்ம பார்க்கும் பொழுது, ஆயக்காரராய் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவனு சொல்கிற அவர் செய்கிற காரியத்தையும் பார்த்தீங்கன்னா, அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான் என்று இவரும் இயேசுடைய ஒரு சீஷனாக மாறுகிற இங்கே ஒரு காரியத்தை பார்க்க முடியும். எல்லாவற்றையும் விட்டுட்டுவார். ஆயக்காரன் என்பது ஒரு சாதாரண தொழில் அல்ல. ஆயக்காரன் என்றால் டாக்ஸ் கலெக்டர். அவங்க வரி வசூலிக்கிறவர்கள், வரியை வசூலிக்கிறவர்கள். அதுவும் இந்த ஒரு நபரை எடுத்துக்கொண்டால், இவருடைய பின்னணியை எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க சொந்த ஜனங்களுக்கே துரோகம் செஞ்ச ஒரு மனிதர் தான் இந்த லேவி. சொந்த ஜனங்கள், யூத ஜனங்களுக்கு விரோதமாக போய் அந்த காலகட்டத்தில் இருந்த ரோம கவர்மெண்ட்டுக்கு கீழே சேவை செஞ்சு சொந்த ஜனங்களிடத்திலேயே வரி வசூலிக்கிற அநியாயமாக அங்கே வரி வசூலிக்கப்பட்டது. அதனால தான் இந்த ஆயக்காரர்கள் எல்லாம் அப்படின்னா, டாக்ஸ் கலெக்டர்ஸ் எல்லாம், வரி வசூலிக்கிறவர்கள் எல்லாத்தையுமே பாவி என்று ஒரு இடத்துல தான் எல்லாரும் கண்ணோட்டமாக பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட இருந்த ஒரு பாவியாகிய ஒரு லேவி அந்த மத்தேயு, அவரை நீ என்னோட எழுந்துச்சு பின்பற்றி வான்னு சொல்கிறார். இப்போ இதே லேவி இந்த உத்தியோகத்துக்குள்ளாக வரும் பொழுது எப்படி ஒரு இடத்துல வந்திருப்பார்னா, பணம், ஆசை, ஒரு உத்தியோகம், ஒரு பேர். நான் ஒரு ஆயக்காரன் என்பவனுக்கு ஒரு தனி ஸ்டேட்டஸ் உண்டு ரோமர் கவர்மெண்ட்டில். அப்படி என்னுடைய நல்ல ஸ்டேட்டஸ் என்னென்னத்தையோ தேடி தான் இங்கே வந்தார். ஆனால் வந்த பிறகு தான் தெரியுது இதெல்லாம் அனித்தியம், இது வெறும் காணல் நீர் என்று வாழ்க்கையின் வெறுமையில் உட்கார்ந்துருக்கிற அவரை இயேசு அழைக்கிறார். நீ என்னை பின்பற்றி வான்னு சொல்லும் பொழுது உடனே எல்லாத்தையும் போட்டு வந்துடுறார். இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது தொடர்ந்து இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. சஹே என்ற ஒரு நபர், இப்படியெல்லாம் ஒவ்வொன்றாக கவனித்து பார்த்தோம்னா, தங்கள் வாழ்க்கையில் எல்லாம் வெறுமை என்பதை உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் போய், நான் தகுதியே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாரையுமே கொண்டு போய் அவர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து கொள்கிற ஒரு அருமையான தெய்வ அன்பை நம்ம இங்கே பார்க்குறோம். அப்படிப்பட்ட அன்பு, அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு நாம் கேட்குற யாவருக்கும் இருக்குது என்பதை உணர்ந்து
நீங்களும் இந்த இயேசுவின் அழைப்புக்கு திரும்புவீங்களா என்பதை நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் இருக்கிறது. இதே பேதுரு ஒரு இடத்துல நிறைய பேர் ஆண்டவரை ஃபாலோ பண்ணி வந்தாங்க. அதில் அநேகர் உலக காரியங்களை கண்டு, ஆஹா இவர்கிட்ட போனால் 5 அப்பம் 2 மீனை வைத்து இவ்வளோ பேரை போஷித்தாரே என்று பார்த்து பின்பற்றி போன ஜனங்களை யோவான் 6ஆம் அதிகாரம் என்ற ஒரு யோவான் எழுதின சுவிசேஷத்தில் படிக்கிறோம். அப்படி நிறைய பேர் அவர்களை விட்டு பின்னாடி போகிற ஒரு சம்பவத்தை பார்க்கும் பொழுது இயேசு கேட்பார், நீங்களும் போக மனதாக இருக்கீங்களான்னு கேட்கும் பொழுது பேதுரு சொன்ன ஒரு காரியம், நித்திய ஜீவ வார்த்தை உம்முடையத்தில் இருக்கே ஆண்டவரே, நாங்கள் எங்கே போவோம்? நீரே மெய்யான தேவனுடைய குமாரன் என்று ஒரு வெளிப்பாடை, இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடை பேதுரு சொல்லுகிறார். அப்போ நித்திய ஜீவனே உங்களிடத்துல தான் இருக்குது. நம்ம இந்த பூமியில் வாழ போகிறது 60 ஆண்டுகளோ 30 ஆண்டுகளோ இல்லை 100 ஆண்டுகளோ 120 ஆண்டுகளோ, இது எல்லாமே வெறும் ஒரு புள்ளி. இந்த புள்ளி என்பது இப்படின்றதுக்குள்ளே முடிந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை தான். இதையும் தாண்டி நித்தியத்திற்கும் என்னை அழைக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து, இந்த நித்திய ஜீவனுக்கு ஏற்றபடி நான் வாழணும்னா நான் என்ன செய்யணும் என்பதை உணர்ந்து, இந்த அனித்தியமான இந்த கொஞ்ச நாள் வாழக்கூடிய இங்கேயே நான் நல்ல மீனவனாய் இருந்து, இங்கேயே நான் உத்தியோகம் செய்கிறவனாய், நல்ல வரி வசூலிக்கிறவனாய் இருந்து, நல்ல பேர் புகழ் பெற்று நல்ல ஒரு புகழை அடைந்தவனாய், நல்ல ஒரு ஸ்டேட்டஸை அடைந்தவனாய், நல்ல ஒரு சுகஜீவியை அடைந்தவனாய் நான் வாழ்ந்திருக்கலாம் என்று இருக்கக்கூடிய இடத்துல இவங்கெல்லாம் முடிஞ்சிருக்க முடியும். ஆனால் அவங்க அந்த வாழ்க்கையில் இருந்த அனித்தியத்தை கண்டவர்கள் நித்தியத்தின் பாதைக்கு நேராக திரும்பிட்டாங்க. அதனால தான் அங்கே பேதுரு சொல்கிறாரு, நித்திய ஜீவ வசனங்கள் உங்களிடத்தில் இருக்கே ஆண்டவரே, நான் எங்கே போவேன்? இந்த பூமியில் எனக்கு யார் உண்டு? எங்கே போனாலும் அனித்தியமான காரியங்கள் தான் இருக்குது. இந்த இது நடந்துருச்சுன்னா என்னுடைய உறவினர்களை பிரியப்படுத்தணும், என் உறவினர்கள் இதில் செஞ்சிட்டோம்னா நான் கரெக்டாக இருக்கேன்னு நினச்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாழ்க்கையிலே தொய்ந்து போயிருக்கிற இந்த மனிதர்களின் வாழ்க்கையின் மத்தியில் நித்திய ஜீவன் என்ற ஒரு இடத்தை கண்ட உடனே இயேசுவை அப்படியே எல்லாவற்றையும் போட்டு விட்டு பின்பற்றின அந்த ஒரு சில சீசர்களின் காரியங்களை என்று நம்ம தியானித்தோம். இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு தான் ஆண்டவர் எல்லாருக்கும் அழைத்திருக்கிறார். அவர் சிலுவையில் தொங்கினது, மரித்தது ஏதோ ஒரு பாவமாக தொங்கினார் இல்லை, அவர் மரணத்தை ஜெயித்தார். அது எல்லாம் என்னுடைய பாவத்திற்காக தான் அங்கே சிலுவையில் தொங்கினார். ஒவ்வொருத்தருடைய பாவத்தையும் நான் யோசிப்பேன், என்னுடைய பாவத்தினுடைய சுமையவே என்னால் தாங்க முடியலையே, அதற்குரிய ஒரு எண்ணத்தை எனக்கு அவ்வளவு குற்ற மனசாட்சி உண்டு பண்ணதுன்ற பொழுது உலகத்தில் இருக்க எல்லாருடைய பாவத்தையும் சுமந்தார் என்று அந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த வேதனையை யோசிக்கும் பொழுது அவர் ஒவ்வொருவரையும் மனதில் வைத்து தான் அந்த பூமியில் அந்த சிலுவையில் அங்கே தொங்கினார். இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் தியாகம் ஒருவருக்காகவோ, ஏதோ ஒரு இனத்தாருக்காகவோ, ஏதோ ஒரு மதத்தாருக்காகவோ, இல்லை ஏதோ ஒரு ஜாதியருக்காகவோ கிடையவே கிடையாது. எல்லாருக்காகவும் மரித்த ஆண்டவர் எல்லாருடைய ஆத்மாவும் ரட்சிக்கப்பட்டு அவர் எல்லோரையும் பரலோகம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தான் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து வந்தார். அது மட்டும் இல்லை, இந்த பூமியிலிருந்து வாழ்கிற இயேசு கிறிஸ்துவை கண்டடைந்த ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்தின் ஜீவனை இங்கிருந்தே தொடங்குறாங்க. அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம் என்றால் என்ன என்பதை இயேசு கிறிஸ்துவை ஒருவன் தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு இடம் கொடுக்கும் பொழுது தான் இதுதான் சமாதானம் என்பதை ஒருத்தன் உணர்ந்து தன் வாழ்க்கையை அவருக்கே அடிமையாக ஒப்புவிக்கிற ஒரு வாழ்க்கை தான் ஒரு கிறிஸ்தவ ஜீவியம். இந்த வாழ்க்கை தான் நாங்களும் பெற்று இயேசுவை பின்பற்றி போகக்கூடிய, இவ்வளவு நாள் நான் பின்பற்றி போனது எல்லாமே உலக பார்வையில் மேன்மையான காரியங்கள் தான், உலகத்தின்படி பார்க்கும் பொழுது மேன்மையான காரியங்கள் தான். ஆனால் அது எல்லாமே காணல் நீர் தான். அதை நான் கண்டு அடைஞ்சதுக்கப்புறம், நான் நினச்சது நடந்ததுக்கப்புறம் என் உள்ளத்தில் அது ஒன்றும் திருப்தியை கொடுக்கறதே இல்லை என்பதை ஒரு சின்ன சின்ன காரியத்தை வச்சே நம்ம நிதானித்து பார்க்கும் பொழுது உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் நித்திய தேவன் நித்தியத்திலிருந்து நம் நித்திய ஜீவனை நமக்கு தந்து நித்திய வாழ்க்கைக்கென்று நம்மை அழைக்கிற இயேசு கிறிஸ்துவின் அழைப்பிற்கு நம்ம எல்லோரும் செவி கொடுத்து இந்த புதிய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாவற்றையும் உடனே விட்டு எதெல்லாம் என் வாழ்க்கையில் ப்ரையாரிட்டி, இதுதான் எனக்கு, இது நடந்துருச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லி பிடித்து என்னுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ எல்லாத்தையும் விட்டு இயேசுவை பின்பற்ற கடமும். இயேசு நம் வாழ்வில் வரும் பொழுது 1000 பேர் நம்மை சுற்றி இருந்தாலும் கடவுள் நம்மளோடு இல்லைன்னா நம் தனிமையின் வாழ்க்கையில் தான் வாழ்வோம். ஆனால் ஒருத்தர் கூட என் கூட இல்லாட்டினாலும் ஆண்டவராகிய இயேசு என் கூட இருந்தார்னா எனக்கு வாழ்க்கையில் தனிமை என்ற பேச்சுக்கே இடமே கிடையாது. ஏன்னா அவரே நல்ல ஆண்டவராக, நல்ல மேய்ப்பராக என்னோடு இருந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஆச்சரியத்தையும் அற்புதத்தையும் காணும்படியாக வழிநடத்துகிற நல்ல ஆண்டவர். இப்படிப்பட்ட ஆண்டவரை நாங்களும் பெற்று இந்த வாழ்க்கையில் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து வாழுகிற இந்த ஜீவனை நீங்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும்.